ஹாய். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மேத்ஸில் என்னென்ன சிலபஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அது இல்லாமல் என்ன சிலபஸ் மிச்சம் இருக்குது. ஸோ 2021 எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு, போர்டு எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு மட்டும்தான் சிபிஎஸ்சி வந்து இந்த சிலபஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் வந்து ஏதாச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாம் லைக் ஐஐடி, பிட்செட் இந்த மாதிரி எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சிலபஸில் சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லவே இல்லை. ஸோ இந்த சிலபஸ் சேஞ்ச் வந்து சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமுக்காக மட்டும்தான். ஓகேயா? ஸோ என்னென்ன ரெடியூஸ் ஆகிருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஃபஸ்ட் லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸும் இன்வர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இன்வர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கேட்க ஒரு கொஸ்டின், நிறைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வர்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து டெலீட் ஆயிடுச்சு. இந்த டெலீட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸசைஸ் 1.3 கம்ப்ளீட்டாகவே டெலீட்டட். ஸோ 1.4 வந்து ஆல்ரெடி கிடையாது, பைனரி ஆப்ரேஷன்ஸ் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1.3யும் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிலபஸ்லேருந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த வருஷத்துக்கு மட்டும்தான் இப்போ சொல்கிற டெலிஷன் மட்டும். இப்போ சொல்ல போகிற டெலிஷன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம், ஸோ 2021 எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டெலிஷன் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். ஸோ இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் ஆஃப் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ பொதுவாகவே அது யாருமே படிக்கிறது இல்லை, அது வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எலிமெண்ட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இதுவும் டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகேயா? ஸோ இந்த ரெண்டு டாபிக் மட்டும் டெலீட் பண்ணியிருக்காங்க இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்லேருந்து. மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு லெசனு. இந்த மேட்ரிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நான் ஜீரோ மேட்ரிக்ஸ். ஸோ இந்த டாபிக் வந்து டெலீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி. ஸோ ரோ ஆப்ரேஷன் இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம்ல, அது ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் கண்டிப்பாக ஒரு 6 மார்க் கொஸ்டினில் நீங்கள் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.4 கம்ப்ளீட்டாகவே டெலீட்னு சொல்லிக்கலாம். ஏன்னா எக்ஸசைஸ் 3.4 தான் உங்களுக்கு இந்த இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது இருக்கும். ஸோ அது வந்து ஃபுல்லாக டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 6 மார்க்கும் போச்சு. நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட். ஸோ டிட்டர்மினன்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் வந்து பொதுவாகவே 4 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அது வந்து எல்லா வருஷமும் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி, இன்கன்சிஸ்டன்சி, அப்புறம் சால்விங் த மேட்ரிக்ஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள் ஸ்கூலில் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு இன்வர்ஸ் டீச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த இங்கேயும் மேட்ரிக்ஸாக இருக்கட்டும் இல்லை டிட்டர்மினன்ட்ஸாக இருக்கட்டும் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு 6 மார்க் கொஸ்டின். இது வந்து கண்டிப்பாக இந்த கொஸ்டின் இல்லாமல் எந்த கொஸ்டின் பேப்பருமே இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்டும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது எதுவுமே உங்களுக்கு கிடையாது, சிலபஸில் கிடையாது. ஸோ டிட்டர்மினன்ட்டில் பொதுவாக 10 மார்க்கில் வர ஒரு ஷுவர் ஷார்ட் கொஸ்டின் இந்த 2 கொஸ்டின். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் வச்சு சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க் கொஸ்டின். இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மார்க் கொஸ்டின். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இது எல்லாமே டெலீட்டட். ஓகேயா? ஸோ டிஃப்ரென்ஷியபிலிட்டி அண்ட் கண்டினியூட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கொண்டு வரல. ஸோ ரோலேஸ் தியரம், ஸோ ரோலேஸ் அண்ட் மீன் வேல்யூ தியரம். ஸோ இந்த 2 தியரம் மட்டும் டெலீட் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட் எக்ஸசைஸ் 5.8 நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸசைஸ் லாஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கும் தெரியுமா, அந்த எக்ஸசைஸ் மட்டும் டெலீட் ஆயிருக்கு. அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவில் பார்த்தீங்கன்னா இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச், அதாவது உங்களோட ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஓகேயா 6.1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி ரூட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 36.1 ரூட் கண்டுபிடிக்கிறது எப்படி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் சிலபஸில் இருந்துச்சு, ஆனால் இந்த வருஷம் டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது வந்து எக்ஸசைஸ் 6.4 வரும்னு நினைக்கிறேன். 6.4 6.3 மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ ரூட் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மார்க் கொஸ்டினில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இன்டெக்ரல்ஸ். ஸோ இன்டெக்ரல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெசன் தான். இதில் வந்து எவ்வளோ டெலீட் பண்ணாலும் இன்னும் மிச்ச சிலபஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன், இந்த ஃபார்மில் இருக்க ஃபங்க்ஷனும் இந்த ஃபார்மில் இருக்க ஃபங்க்ஷன் வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. டெஃபினட் இன்டெக்ரல் அஸ் சம் ஆஃப் லிமிட். இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மார்க் கொஸ்டின், அப்பப்போ கேட்கக்கூடிய ஒரு 6 மார்க் கொஸ்டின். இது வந்து என்கிட்ட கேட்டால் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்லாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதே வந்து இந்த ஸ்டெப் போட்டு நீங்கள் லாங்காக அந்த ஆன்சரை போட்டு 6 மார்க்கில் கண்டுபிடிப்பீங்க. ஓகேயா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெலீட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.7 இருக்கும். எக்ஸசைஸ் 7.7 ஒரு சில கொஸ்டின் வந்து டெலீட் ஆகும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸசைஸ் 7.8.
இன்டெக்ரல் சம் ஆஃப் லிமிட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸ். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இது வந்து ஒரு பேசிக், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிய வைக்கிறதுக்காக இது ஒரு பேசிக் கொடுத்துட்டு எல்லா கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 2 ஏரியாவுக்கு நடுவில் பவுண்டாக இருக்க 2 கர்வுக்கு நடுவில் பவுண்டாக இருக்க ஏரியா கண்டுபிடிக்கிறதா கொஸ்டினாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அது வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு 6 மார்க் கொஸ்டின். எல்லா கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸ் எடுத்தாலே இந்த கொஸ்டின் தான். ஸோ ஏதாச்சும் 2 கர்வ் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கிள் அண்ட் பேராபோலா, இல்லை 2 பேராபோலா இருக்கும். ஸோ இந்த 2 பேராபோலாக்கு நடுவில் எவ்வளோ ஏரியா, ஸோ இந்த மாதிரி 2 கர்வுக்கு நடுவில் இருக்க ஏரியா கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு 6 மார்க் கொஸ்டின். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இதுவும் உங்கள் சிலபஸ்லேருந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகேயா? ஸோ அதாவது எக்ஸசைஸ் 8.2 இந்த எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே டெலீட்டட். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னா இந்த ஃபார்மேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இதுக்கு டெலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷன் ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ பொதுவாகவே இது வந்து பார்த்தீங்கன்னா 9.3 எக்ஸசைஸில் வரும். சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 9.6 எக்ஸசைஸ். ஸோ இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே டெலீட் ஆயிரும். ஏன்னா அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக அந்த கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கண்டுபிடிக்கிறது வந்து 4 மார்க் கொஸ்டினில் 2 4 மார்க் கொஸ்டின் வரும். இல்லைனா ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் வந்து 6 மார்க் கொஸ்டினே கேட்பாங்க. ஸோ 4 மார்க் கொஸ்டினில் தான் வருதுன்னு வச்சுக்கோமே. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் சிலபஸ்லேருந்து டெலீட்டட். வெக்டார். ஸோ வெக்டாரில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் மட்டும்தான் டெலீட் ஆகிருக்குது. 3 டைமென்ஷன் ஜாமெட்ரி. ஸோ 3 டைமென்ஷன் ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் த 2 லைன் பிளேன். ஸோ இந்த இது ஃபுல்லாக ஸோ ஆங்கிள் பிட்வீன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து 4 மார்க்கில் இல்லைன்னா 6 மார்க்கில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டின் ஃபுல்லாக டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட். ஸோ இது இருக்க போது. ஸோ இது வந்து டெலீட் பண்ணாதனால பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில கொஷின்ஸ் ஏன்னா அது வந்து ஃபுல்லாக ஒரு எக்ஸசைஸ் ஃபுல்லாக வராது. ஆனால் ஒரு சில கொஷின் வந்து டெலீட் ஆகும். ஸோ அது என்னென்ன கொஷின் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு ஞாபகம் இல்லை அந்த கொஷின், புக் எடுத்தால் தான் தெரியும். ஸோ கார்ட்டீசியனில் இது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஆங்கிள் பிட்வீன் மட்டும் தான் டெலீட் ஆகும். ஸோ 2 லைனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் என்ன, 2 பிளேனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் என்ன. நெக்ஸ்ட்டு லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன்ஸ் ஆஃப் லீனியர் ப்ரோக்ராமிங் டெலீட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த அன்பவுண்டட் கர்வ். ஸோ அது வந்து அன்பவுண்டட் கர்வில் இருக்கிற டைப் ப்ராப்ளம் மட்டும் டெலீட் ஆகிருக்கு. ஸோ பவுண்டட் கர்வ்லாம் இருக்குது, அன்பவுண்டட் மட்டும் தான் உங்களுக்கு டெலீட் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 6 மார்க் வர ஒரு கொஸ்டின் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேபி பவுண்டட்லேருந்து இந்த வருஷம் 6 மார்க்கில் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அன்பவுண்டட் மட்டும்தான் உங்களுக்கு டெலீட் ஆகிருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள், அப்புறம் பைனாமியல் ப்ராபபிலிட்டி. ஸோ பைனாமியல் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட் எக்ஸசைஸ் 13.5. இது பார்த்தீங்கன்னா 13.4ஓட பாதியிலேருந்து இருக்கும். ஸோ இந்த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஐ திங்க் நியர்லி ஒரு 8th கொஸ்டின்லேருந்து ஒரு நெக்ஸ்ட்டு எவ்வளோ கொஸ்டின், ஒரு 20 கொஸ்டினோ 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அது வரைக்கும் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே டெலீட் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். நியர்லி அந்த 10 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு டெலீட் ஆகிருக்குது 13.4லேருந்து. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸ்கூல்ல இன்னும் இது தெரியாமலே இருக்குது, சிலபஸ் வந்து டெலீட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸில் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். ஸோ சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து மேத்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் அதில் வந்து ஏதாச்சும் ஸ்பெஷல் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அது கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் டவுட் இருந்தாலும் கேட்கலாம். தேங்க்யூ.